நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடந்ததும் நிகழ்வதும் நடக்கவிருப்பவையும் நானே. யோகங்களும் சத்தியங்களும் என்னுள்ளே அடக்கம். காரிருள் பிரம்மாண்டமும் அச்சுறுத்தும் தன்மையும் கொண்டிருந்தாலும் சத்தியம் மற்றும் யோகாக்னியின் ஒளியானது அதனை அகற்றும் வல்லமை கொண்டது. அந்த யோகாக்னியின் ஆற்றல் எந்த அபஸ்மார்க்க சக்தியாலும் அணையக்கூடியது அல்ல. அப்பஸ்மார்க்கத்தை தோல்வியுறச் செய்வது சாத்தியமானதன்று மகாதேவா. அப்பஸ்மார்க்கத்தின் தாக்கம் என்றென்றும் வலிமை இழக்காதது. தேவி பார்வதியின் நினைவுகளோடு இணைந்து அவர்களது தசமகா வித்தைகளும் அப்பஸ்மார்க்கத்தோடு கலந்தன. தற்சமயம் அப்பஸ்மார்க்கத்தின் ஆற்றல்கள் தேவர்களினும் மிகுந்திருக்கிறது. இவ்விதம் நீடித்தால் அபஸ்மார்க்கம் பூரண சிருஷ்டியின் ஞானத்தையும் சக்தியையும் உட்கொள்ளுமே. அவ்வாறு நிகழ்ந்தால் திசைகள் அனைத்திலும் சூன்யமல்லவா சூழ நேரிடும். மகாதேவர் விரைவில் அபஸ்மார்க்கத்தை அழிப்பதே சிறந்தது. சத்தியம் உரைத்தாய் அபஸ்மார்க்கமே. தர்மத்தின் நிழலில் அதர்மம், சத்தியத்தின் நிழலில் அசத்தியம் மற்றும் நினைவின் நிழலில் நினைவின்மையும் தழைத்தோங்குவதை தவிர்க்க இயலாது. எனினும் யோகத்தின் வலிமையினால் உன்னை அழிக்கும் எண்ணமானது சிருஷ்டியிலிருந்து எக்காலத்திலும் நீங்க இயலாது. சிருஷ்டியின் நிரந்தர தன்மையை காக்கும் எல்லை இவன். தடைகள் ஏதுமின்றி சிருஷ்டி இயங்கவும் காரணமானவன் இவன். நிரந்தர தன்மையால் இவன் உன்னை நிலை கொள்ள விடமாட்டான். என் நிலையிலும் உன்னை இவன் வரம்புகளை கடக்க விடமாட்டான்.
உனக்கு நான் எழ அனுமதி அளிக்கவில்லையே. எனக்கு கடமைகள் உண்டு, ஒரு ராஜ்யமும் உண்டு. அதனை வெற்றிகரமாக நிர்வகிப்பதற்கு அரசன் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். ஆரோக்கியத்தை பெறுவதற்கு ஓய்வு இன்றியமையாதது. ஓய்வெடுக்க எனக்கு நேரமில்லை, இருந்தாலும் அதனை வீணடிக்க மாட்டேன். ஓய்வெடுப்பதன் அர்த்தம் நேரத்தை வீணடிப்பதல்ல அசுரவேந்தே. ஓய்வும் அவசியமானதே. நமது சரீரம், நமது உள்ளம் இரண்டிற்குமே. அது இயற்கையின் நியதியாகும். இல்லையேல் நமது சரீரம் தினசரி இரவில் நித்திரை என்னும் நிலைக்கு உட்படுவதற்கு தவிக்காது அல்லவா? ஏனெனில் ஒருவேளை நித்திரை கொள்ளாவிடில் நமது சரீரமும் நமது உள்ளமும் தம் ஆரோக்கியத்தை இழக்கும். நாம் பலவீனர்களாவோம். அதே போலவே சரீரம் களைப்படைந்தால் அதற்கு மீண்டும் வலிமை சேர்க்கவும் ஓய்வெடுப்பது தவிர்க்க இயலாதது. தமது பிரஜைகள் தமக்காக காத்திருக்கிறார்கள். தாம் வலிமையோடு திரும்ப காத்திருக்கிறார்கள். தம் பிரஜைகள் நிராசை அடையாமல் பரிபாலிப்பதும் அரசனின் கடமை அல்லவா? வாருங்கள். இன்னும் நீ களிம்பை நீக்கவில்லையா? நீக்கும் வேளைதான் இது. தமது கவனத்தை தமது ரணத்தில் பதியுங்கள். அது தம் ரணத்தை ஆற்ற உதவும். மருந்து சிகிச்சை மட்டுமல்லாமல் ஓய்வு கொள்வதும் அவசியம். இந்த சிகிச்சை மையத்தின் விதி அதுவே. அதனை மீறி செயல்பட இங்கு எவரையும் நான் அனுமதிப்பதில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைவுகளை விழுங்குபவனே, பிறரது நினைவுகளை உட்கொள்பவன் நீ. எனினும் நானே நடராஜன் என்பதை நீ மறந்தாயா? இந்த நடராஜன் உனது அழிவிற்கான தாண்டவத்தை துவங்கவிருக்கிறார். ஆதிசக்தியின் அருளால் ஆற்றல்களை பெற்று சிருஷ்டியை உனது காரிருளால் அமிழச் செய்யும் உனது கனவானது சிதைந்து போக உள்ளது.
என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுவது ஏன்? குணசீலா, உனக்கு நான் எவ்விதம் எடுத்துரைப்பது? உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை ஒன்று எழுந்தது. உன்னை முன்பே அறிந்ததாக உணர்கிறேன். நம்முள் உள்ள பந்தம் யாதென்பதை உணர இயலவில்லை. பந்தம் உள்ளது உண்மையே. அத்தகு உணர்வு உனக்கு உள்ளதா? இல்லையே. இருப்பினும் தமக்கு அவ்வாறு உணர்வு எழுந்திருந்தால் உண்மையாகத்தான் இருக்கும். இதன் அர்த்தம் யாதெனில்
தந்தை அவர்கள் அபஸ்மார்க்கத்தை வதம் செய்தானது. அதனால் மிக விரைவில் அவரும் திரும்புவார். யோகத்தின் அடுத்த கட்டத்திற்குள் அன்னையில் பிரவேசமும் நிகழும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, அபஸ்மார்க்கத்தை அழித்து தாம் தேவி பார்வதியை மட்டுமல்லாது பறந்து விரிந்த இந்த சிருஷ்டியையும் மாபெரும் சங்கடத்திலிருந்து காத்தீர்கள். தேவி பார்வதியின் நினைவு மறதியால் அபஸ்மார்க்கத்திற்கு வலிமையோடு பெரும் துணிவையும் வழங்கியது. அத்துடன் பிரபு, அபஸ்மார்க்கத்தால் இந்த பரிபூர்ண சிருஷ்டிக்கும் நடராஜராக தமது தரிசனமும் கிட்டியது. இனி எக்காலத்திலும் இந்த நடராஜ ஸ்வரூபத்தோடு அபஸ்மார்க்கத்தை அழிப்பதை தொடருவேன். எனினும் அபஸ்மார்க்கம் நிரந்தரமாக அழியாது என்பதே சத்தியம். ஏனெனில் அபஸ்மார்க்கத்தை அழிப்பது சாத்தியமல்ல. சிருஷ்டியில் அபஸ்மார்க்கத்தின் துர்விளைவுகள் குறித்த நிரந்தர அச்சம் குடிகொண்டிருப்பதே நன்மை. யோகத்தின் உதவி கொண்டு உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துதல் வேண்டும். ஞானம் மற்றும் கல்வி ஒளியை என்றும் அணையவிடக் கூடாது. அப்போதுதான் அஞ்ஞானம் மற்றும் கல்வியின்மையின் காரிருளை தவிர்க்க இயலும். மகாதேவா, தம்மிடம் நாங்கள் மறைத்த நிகழ்வு ஒன்றுள்ளது. இருப்பினும் அதை கோரும் வேளை வந்தது. ஜலந்தரன், அதை நான் அறிவேன். நிகழ்ந்தது அனைத்தையும் அறிவேன். ஜலந்திரனின் ஜனனம், அவனது நாமகரணம், இந்திரன் நிகழ்த்திய மச்சகன்னியின் மரணம், ஜலந்திரன் சமுத்திரராஜனை நிராகரித்து சுக்ராச்சாரியார் அளித்த பாதுகாப்பு அரவணைப்பை ஏற்றது. ஜலந்திரனது ஜலசமாதி, அவன் தன் அன்னையின் மரணத்திற்கு காரணமானவனை அறிந்தது. ஐராவதத்தை இந்திரவேந்தனிடமிருந்து பறித்தது. அவன் அசுரவேந்தனாக முடியேற்றது. அனைத்தையும் அறிவேன். அத்துடன் அவன் எனது அம்சமே என்ற உண்மையை இது மட்டும் அவன் உணராதிருப்பதையும் அறிய தவறவில்லை. தாம் அறியாதது யாது? தம்மால் மட்டுமே குடும்ப சிக்கல்கள் அநேகம் சூழ்ந்திருந்தாலும் சிருஷ்டியின் துன்பம் அனைத்தையும் போக்குவதற்காக நடராஜராக உருதரித்து நடனமாட இயலும். மகாதேவா, ஜலந்தரனை குறித்த உண்மைகளை அறிந்திருந்தும் அவனை தடுக்காதிருக்கும் காரணம்தானே? ஏனெனில் என் கண்ணோட்டத்தில் அதர்மம் என்று கருதும் அளவிற்கு ஜலந்திரன் எதையும் நிகழ்த்தவில்லை. ஜலந்திரன் வஞ்சம் தீர்ப்பதால் இந்திரன் தனது துர்ச்செயல்களுக்கான தண்டனையை பெற இயலும். இது என்ன? மகாதேவர் ஜலந்தரனுக்கு ஆதரவு அளிக்கிறாரா? எனில் நான் செய்த புண்ணியங்கள், எனது நற்செயல்களுக்கான பலன்
மகாதேவர் பாரபட்சம் அறியாதவர் என்று குறிப்பிட்டது எவர்? இது பாரபட்சம் அல்லாமல் வேறென்ன? அசுரர்களுக்கு வேந்தனாக இருந்தாலும் தன் அம்சம் கொண்டவனை ஆதரிக்கிறார். தேவர்கள் அனைவரையும் அழிக்க அவன் திட்டமிட்டிருந்தாலும் நியாயப்படுத்துகிறார். இந்த பரிபூரண சிருஷ்டியிலும் நியாயம் மடிந்தது, அநீதியே நிறைந்துள்ளது, அதர்மமே ஆள்கிறது. இருப்பினும் பிரபு, ஜலந்தரன் தேவர்களோடு யுத்தம் புரிய திட்டமிட்டானது. அரக்கசேனை அனைத்தும் ஒன்று திரண்டுமானது. இனியேனும் தாம் தலையிடுவது அவசியம் அல்லவா? தேவரிஷி, நாராயணன் குறிப்பிட்டது போல் உகந்த வேளை தலையெடுக்கும் போது தலையிட தயங்க மாட்டேன். எனினும் ஜலந்தரன் எனது அம்சமே. ஆகையால் தனித்து நின்று என்னால் அவனை அழிக்க இயலாது. இதற்கான தீர்வு எவரிடம் உள்ளது ஈசனே? ஆதிசக்தியிடம். அதனால் தான் பார்வதியை அவள் நினைவு மறதியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு பிரயத்தனம் செய்கின்றேன். அஷ்டாங்க யோகத்தின் 2வது கட்டத்தை அவள் கடந்தானது. இனி 6 கட்டங்களே மீதம். அவைகள் பூர்த்தியடையும் மட்டும் நாம் காத்திருக்கத்தான் வேண்டும்.